exercise 3.19 9th sum. If A is equal to cos theta sin theta minus sin theta cos theta, prove that A into A transpose is equal to I matrix. என்ன கேட்குறாங்கன்னா ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ஐ மேட்ரிக்ஸாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு ஏ இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துப்போம். ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி வரும்னு சொல்லி கேட்டால் ரோவாக இருக்கிறது நம்ம காலமாக எழுதிக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ரோ இருக்குது இல்லையா, இதை நம்ம ஃபஸ்ட்டு காலமாக எழுதிக்க போகிறோம். ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்து இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதிக்க போகிறோம். மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கிடச்சிருச்சு. அப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை செய்வோமா? ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து எழுதிப்போம். காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஏ டிரான்ஸ்போஸ் என்ன கிடச்சிருக்கு? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளிகேஷன் ரூல் நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதுவால் இதை மல்டிப்ளை பண்ணணும். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே வந்து எதுவுமே இல்லை, அப்படி தானே? மைனஸ் இல்லை, இங்கேயும் மைனஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு சொன்னால் ப்ளஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸ்கொயர்னாலே என்ன அர்த்தம்? ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதுவால் இதை மல்டிப்ளை பண்ணிட்டோமா? அடுத்து இதுவால் இதை மல்டிப்ளை பண்ணணும். காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிம்பிளை மல்டிப்ளை பண்ணிப்போம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. அப்படியே சேர்த்து எழுதுறது தான், ஒன்றும் பெரிய மல்டிப்ளிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? ரெண்டுத்துலையுமே ப்ளஸ் தான் இருக்குது. எதுவுமே என்னன்னா ப்ளஸ்னுக்கு அர்த்தம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து இந்த ரோவை வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்பிள் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து இதுவால் இதை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே அதுக்கு முன்னாடி சிம்பிள் மல்டிப்ளை பண்ணிப்போம். இதுமாரி என்னன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்து இந்த ரோவை வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கு அர்த்தம். ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதில் பாருங்கள், இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்கா, இங்கேயும் காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்கா, ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 பண்ணால் ரெண்டு கேன்சல் ஆகிரும், 0 ஆயிரும். 1 மைனஸ் 1 0 தானே? இங்கே ரெண்டும் சேம் தான். இது 1 மாதிரி இது 1 மாதிரி. 1 மைனஸ் 1 0. அதே போல் தான் இங்கே பாருங்கள், சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆகி இங்கே 0 வந்துடும், இங்கேயும் 0 வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னு சொல்லி கேட்டால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பாருங்கள், இந்த ரூலை வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 ஆயிரும், அப்படி தானே? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கேயும் 1 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி கேட்டால் இந்த ரூலின் அடிப்படையில் இங்கே 1, இது கேன்சல் ஆனதுனால 0, இங்கேயும் கேன்சல் ஆனதுனால 0, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூல் அடிப்படையில் 1. அப்போ ஐ மேட்ரிக்ஸ் என்பது 1 0 0 1 தானே? அப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.